வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அது உங்களுக்கே தெரியும். மற்ற நபர்கள், உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய கணவனோ, வாழ்க்கை துணை யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய மனநிலையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இது உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வெளியில் சிரிப்புடன் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். உள்ளுக்குள் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அளவிட முடியாமல் இருக்கும். அதனால வெளியில் காட்டக்கூடாது என்று உங்களுடைய முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பை எப்பொழுதுமே நீங்கள் வெளியில் காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அவ்வளவு இருக்கும். அதை அளவிடவும் முடியாது. அதை யாராலையும் சரி செய்யவும் முடியாது. அந்த அளவுக்கு வேதனைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். குறிப்பா உங்களுடைய வீட்டில் நடந்த சில நிகழ்வுகள், குடும்பத்தில் ஏற்பட்ட புரியாமைகள் உங்களுடைய மனதை மிகவும் காயப்படுத்தி இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வீட்டில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கும். உங்களை தவறாக பேசுவது, நீங்க ஏதாவது ஒரு தவறை முன்னாள் காலங்களில் செய்திருப்பீர்கள். அதை நீ சொல்லி சொல்லி இன்னமும் இதற்கு நீதான் காரணம், அந்த ஒரு தவறை நீ பண்ணாமல் இருந்தினா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எங்கேயோ சென்று இருக்கலாம் என்று உங்களுக்கு தேவையில்லாமல் அதனை சொல்லி சொல்லி தேவையில்லாத இடங்களிலெல்லாம் உங்களுடைய மனதை தேவையில்லாம மனவேதனைக்கு கொண்டு சென்று கொண்டே இருப்பாங்க. இதுதான் உங்களுடைய குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட புரியாமைக்கான தகவல்கள். எது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும், யாராவது உங்களை தவறாக கூறினாலும், உங்களை மட்டுமல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது வெளியிலிருந்து தவறாக கூறிவிட்டார்கள் என்றால், உண்மை என்னவென்று தெரியாமல் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளேயே சண்டைப்படுவது, இது மிகவும் ஒரு தவறான செயல். இதை நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பமும் மாற்றிக்கொள்வது தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். உங்களுடைய மனதை இது மிகவும் காயப்படுத்தும். உங்களுடைய மனதை மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரின் மனதையும் நிச்சயமாக காயப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். எனவே ஒரு முறைக்கு பல முறை எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் நீங்க போய் சண்டை போடலாம். அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ, வெளியில் இருக்கக்கூடிய நபர்களோ, யாராக இருந்தாலும் சரி. உண்மை தெரியாமல் ஒரு நல்லவனை போய் நம்ம என்னைக்குமே தண்டிக்க கூடாது. அது மிகவும் தவறு. இதைத்தான் நான் சொல்கிறேன். எனவே முடிந்த அளவுக்கு யார் மீது தவறு என்பதை தெரிந்து கொண்டு அதன் பின்பு நீங்கள் சண்டையிடுவது இன்னும் நல்லது. ஜாதக ரீதியாக பார்த்தால், கடந்த சில காலமாகவே ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான வீடுகளில் பயணித்தால் குடும்ப அமைதியும் மன நிம்மதியும் சிதைந்தது. இதனால முக்கியமான வீடுகளில் பயணித்து கொண்டு இருக்கிறார். இதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதியா இருக்கட்டும், மன நிம்மதியா இருக்கட்டும், எல்லாமே சிதைந்து உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. உங்களுடைய வீட்டில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் சாதாரணமானவையாக இருக்காது. 4ஆம் வீடு பாதிக்கப்பட்டதால் வீட்டில் அமைதியானது குறைந்து விட்டது. இந்த அமைதி நம்முடைய வீட்டில் குறைந்து விட்டால் நம்முடைய வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள், எதற்கெடுத்தாலும் சந்தேகங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வீட்டில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வீட்டிலும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும். நீங்கள் எதையாவது நல்லதற்காக செய்தாலும் அது தவறாகவே புரிந்து கொள்ளப்படும். அது ஏன் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது என்று உங்களுக்கு கூட தெரியாது. இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், யாராவது ஒருவரின் மூலம் தேவையில்லாத பிரச்சனை நிச்சயமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்குள் நிச்சயமாக நடக்கும். இதுதான் நம்முடைய வீட்டிலும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. குடும்பத்தினரிடமிருந்து ஆதரவு கிடைக்காமல் ஒரு நிலையானது உங்களுக்கு இருக்கும். வெளியூரில் தங்கி வேலை பார்த்தாலும், சொந்தமாக தொழில் தொடங்கினாலும், இல்லைன்னா ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் இருவருக்கும் இடையில, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் ஏதாவது சண்டை சச்சரவு அப்படின்னா உங்களுக்கு பெரியவர்கள் உதவி செய்யாமல் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த ஒரே ஒரு விஷயம் உங்கள் பெரியவர்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கும். இதனால உங்களை வீட்டை விட்டு அப்படியே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அவங்களும் இது வரைக்கும் நீ என்ன பண்ணுற, எப்படி இருக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இன்னமும் அந்த ஒரு பாதிப்பு தீராமல் உங்களுடைய வீட்டில் ஆதரவு கிடைக்காத ஒரு நிலைமையெல்லாம் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய மனதில் ஒரு தனிமையை உருவாக்கியது. இதை விட்டு இந்த ஒரு தனிமை தான் உங்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு வாழ்க்கையில நீங்களும் ஓடிக்கொண்டே இருப்பீங்க. ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாம எல்லா விதமான வேலைகளையும் நீங்க பார்த்து கொண்டே இருப்பீங்க. 2ஆம் வீடு பணம், குடும்பம் பாதிக்கப்பட்டதால் நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் உங்களுடைய பணமானது கையில் தங்காமலே போய்கொண்டே இருக்கும். இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் வீட்டு பிரச்சனை இருந்தாலும் மற்றொரு பக்கம் பணம் கையில் தங்காமல் இருப்பதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் கருதப்படும். வந்த பணம் கூட செலவாகிவிடும். தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகமாக்கி கொண்டே இருக்கும். கடன் சுமையும் கூடிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் ராகு பகவானின் விளைவாக இருக்கும். நீங்கள் நல்லது செய்ய நினைத்தாலும் ஏன் தடங்கல்கள் வந்தது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு பல முறை வந்து கொண்டே இருக்கும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்திருக்கும்.
இதற்கு காரணம் கேது பகவான். கேது உங்களுடைய முயற்சிகளில் தாமதத்தை கொடுப்பார். இதனால் புதிதாக தொடங்கக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், தொழில்களாக இருக்கட்டும், அனைத்திலுமே தேவையில்லாத பிரச்சனைகளை கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். எதிர்பாராத தடைகளையும் உங்களுக்குள்ள உருவாக்குவார். எனவே நீங்க எது செய்தாலும் அதில் உங்களுக்கே ஒரு நம்பிக்கையானது இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலையைத்தான் கேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தொடங்கிய வேலைகள் பாதியில் நின்றுவிடும். நீங்கள் நம்பியவர்கள் கூட உதவி செய்யாமல் உங்களை விட்டு சென்று விடுவார்கள். சில நேரங்களில் உங்களுடைய முயற்சிகள் மற்றவர்களுக்கு பலன் அளிக்கும். இவையெல்லாம் கேதுவின் கர்ம பலனாக இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இன்னொரு நாள் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான மாற்றங்கள் ஆரம்பிக்க போகிறது. இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவோ குடும்பத்துல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு அந்த மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். இதை நீங்களும் நம்பணும். நம்பி உங்களுடைய வேலைகளையும் இது வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்ட எல்லா விதமான வேலைகள், தொழில்களையும் மீண்டும் நீங்க தொடங்க ஆரம்பிங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஒரு நாள் முதல் ராகு கேது உங்களுடைய இடத்தை மாற்றுவதால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையானது உங்களுக்கு வந்து சேரும். இதுவரை இருந்த குழப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு குறையும். குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால வர முடியும். உங்களுடைய மனதில் ஒரு தெளிவானது ஏற்படும். இந்த ஒரு தெளிவின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லதாக மாறும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் இந்த ஒரு நேரத்துல சரியான பாதையில் செல்லும். ஆனால் அதனை நீங்களே நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முடிவுகளாக நிச்சயமாக இருக்கும். வேலை விஷயத்துல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். அந்த முன்னேற்றத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உங்களால கொண்டு வந்து சேர்க்க முடியும். நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய வேலைக்கான வாய்ப்பு, இதில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அது நடந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய கிளைகள் திறக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த புதிய கிளைகள் மூலம் உங்களுடைய தொழிலை நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லலாம். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உயர்த்தும். உங்களுடைய உழைப்புக்கு இப்போது தான் மதிப்பு கிடைக்கும். இதுவரை நீங்கள் எவ்வளவு உழைத்திருப்பீங்க, குடும்பத்திற்காகவோ உங்களுடைய ஓனருக்காகவோ எல்லாருக்காகவோ நீங்கள் உழைத்து கொட்டுவீங்க. ஆனால் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத மரியாதை இதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவர்களே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையை நிச்சயமாக செய்து கொடுப்பார்கள். இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். பண விஷயத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். இதுவரை உங்களுடைய கையில் தங்காமல் இருந்த பணம் இனிமேல் சேமிக்க தொடங்கும். தேவையற்ற செலவுகள் எல்லாம் உங்களுக்கு குறைந்துவிடும். நீங்களும் தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடாது. இன்னும் சில மாதங்களுக்கு முதலீடு செய்வதற்கான நல்ல ஒரு காலமானது ஆரம்பமாகிறது. அந்த ஒரு முதலீடு நம்பகரமான முதலீடா என்பதை நீங்கள் கவனித்து கொண்டு முதலீடு செய்வது இன்னும் நல்லது. நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பமாகிறது. மொத்தத்தில் குடும்பத்துல பொருளாதார நிலையானது மெதுவாக உயர்ந்து கொண்டே செல்லும். உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் இனிமேல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கட்டும், அமைதியா இருக்கட்டும், செல்வம் ஆகியவை அதிகரிக்கும். ஒரு மனிதனோட வாழ்க்கையில இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஒண்ணு சந்தோஷம், அது உங்களுக்கு இனிமே கிடைக்க ஆரம்பித்து விடும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டங்கள் பட்டீங்களோ அந்த அளவுக்கு நீங்க குடும்பத்துடன் ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. ஒரு அமைதியான ஒரு குடும்பத்தை நீங்க நிச்சயமாக வாழ்வீங்க. செல்வமும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கும். ரொம்பவும் கிடைக்காது, இருந்தாலும் இருந்த ஒரு நிலைமையை விட கடன் எதுவும் இல்லாம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு வந்துவிடும். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதுக்கு மேல ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? நீங்களே சொல்லுங்க.